அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையும் எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பம் செய்கிறோம். சமூக மேம்பாட்டுக்கான மக்களொன்றியமானது இவ்வூரிலும் அதனை அண்டிய பிரதேசங்களிலும் பல்வேறுபட்ட சமூக கல்வி செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறது. அந்த அடிப்படையில் வருடா வருடம் சமூக மேம்பாட்டுக்கான மக்களொன்றியத்தினால் கௌரவ உறுப்பினர்களுக்கான வருடாந்த இஃப்தார் நிகழ்வு நடாத்தப்படுவது வழக்கம். எனவே அந்த வகையில் இன்றும் இவ்வருடமும் இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிகழ்வினை ஆரம்பிப்பதாயினும் இறைவசனங்களோடு ஆரம்பிப்பது வழக்கம். எனவே அந்த வகையில் இறைவசனங்களை ஓதி வைக்க நாம் அன்போடு அழைப்பது அல் அக்ஸா பள்ளியினுடைய இஃப்லு பிரிவு மாணவர் அப்துல் ரசீத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மிக சிறப்பாக இறைவசனங்களை ஓதி வைத்த அமைப்பின் உறுப்பினர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். அடுத்த நிகழ்வாக இடம்பெறுப்பு தலைமை உரையை வழங்கி வைக்க நாம் அன்போடு அழைப்பது சமூக மேம்பாட்டுக்கான மக்களுடைய கௌரவ பணிப்பாளர் அல்ஹாஜ் எம் ஹாரிஸ் ஜேபி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்குரிய ஜமியத்துல் ஃபலா அரபு கல்லூரியினுடைய அதிபர், பிஸ்மி நிறுவனத்தினுடைய கௌரவ பணிப்பாளர் அஷேக் அல் ஹாஃபில் மௌலவி ஃபாஹிம் ஃபலாஹி பிஏ அவர்களே, அதுபோன்றும் இந்நிகழ்வுக்கு அழைத்திருக்கின்ற எமது கௌரவ உறுப்பினர்களே, அதுபோன்று இந்நிகழ்வை சிறப்பாக வழிநடாத்தி கொண்டிருக்கின்ற செயலாளர், நிர்வாக உறுப்பினர்கள் அனைவர்களையும் விழித்தவனாக அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நிறுவனத்தினுடைய வருடாந்த இஃப்தார் நிகழ்வு இன்று மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வானது ஒவ்வொரு வருடமும் நமது நிறுவனம் இந்த ஊரிலே இரவு பாலாக தன்னை அர்ப்பணித்து பாரிய பணியை செய்கின்ற இளைஞர்களுக்காக இளைஞர்களை ஒரு கட்டமைப்புக்குள்ளே வைத்து இந்த ஊரிலே பல்வேறு செயற்பாடுகளிலே ஈடுபடுகின்ற எமது நிறுவனம் இந்த இளைஞர்களை கௌரவப்படுத்தி நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த இஃப்தார் நிகழ்வை வைப்பது வழக்கம். அந்த அடிப்படையிலே இன்று இந்த இஃப்தார் நிகழ்வு மிக சிறப்பாக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்நிகழ்வுக்கு வருகை தந்த அனைவர்களையும் அன்போடு வரவேற்றவனாக இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்விலே மார்க்க சொற்பொழிவை நிகழ்த்துவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்குரிய ஜமியத்துல் ஃபலா அரபு கல்லூரியினுடைய அதிபர், முதல்வர் மற்றும் பிஸ்மி குர்ஆன் மதரசா மற்றும் அதனுடைய கல்வி நிறுவனத்தினுடைய கௌரவ பணிப்பாளர் அஷேக் அல் ஹாஃபில் மௌலவி ஃபாஹிம் ஃபலாஹி பிஏ அவர்களை உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد
فقد قال الله تعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحن نقص عليك نبأهم بالحق إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவை ஆரம்பமாக புகழ்ந்து அவனின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியோர் மீதும் அல்லாஹுவின் சாந்தி சலாம் உண்டாவதாக என்கின்ற பிரார்த்தனையோடு கண்ணியமும் புண்ணியமும் இரண்டர கலந்துரவாடுகின்ற புனிதமிகு ரமலான் மாதத்தின் இறுதி காலப்பகுதியிலே இஃப்தாருடைய இந்த சிறப்பான நேரத்திலே நமது பிரதேசத்தில் இளைஞர்களை அடிப்படையாக கொண்டு சுமார் 25 வருடங்களுக்கு மேலாக சமூக பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்ற சமூக மேம்பாட்டுக்கான மக்கள் ஒன்றியத்தின் விசேட இந்த இஃப்தார் நிகழ்விலே நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மாணவர்களே, நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அருளும் அவனுடைய மகபிரத்தும் எத்துக்கும் மினன்னார் என்கின்ற நரக விடுதலையும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நமது இந்த ஒன்று கூடலை இதுவரை இந்த சமூக மேம்பாட்டுக்கான மக்கள் ஒன்றியத்தோடு இணைந்து நீங்கள் செய்திருக்கின்ற பயணமும் இதன் பின்னர் நீங்கள் செய்ய போகின்ற அந்த ஒன்றியத்துடனான பயணமும் ஒரு இஸ்லாத்தின் பார்வையிலே அது எப்படி நோக்கப்படுகிறது என்பது பற்றிய சில விடயங்களை உங்களுடைய சிந்தனைக்கு தருவதுதான் நமது நோக்கமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, தீனுல் இஸ்லாம் என்கின்ற நாங்கள் எல்லாம் இந்த நிமிடம் வரை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த அழகிய வாழ்க்கை நெறி இந்த பிரபஞ்சத்தின் சொந்தக்காரனான அல்லாஹு தஆலாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறியாகும். யாரெல்லாம் இந்த உலக வாழ்விலே தங்களுக்குரிய ஒரு வழிகாட்டலாக வாழ்க்கை நெறியாக இஸ்லாம் என்கின்ற இந்த அழகான வாழ்க்கை திட்டத்தை எடுத்துக் கொள்கின்றார்களோ, பின்பற்றுகிறார்களோ, நிச்சயமாக அவர்கள் இவ்வுலகிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவார்கள் என்பதில் இரண்டு கருத்து இருக்க முடியாது. ஏனென்றால் அருள்மறை அல் குர்ஆன் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்டிருப்பது தீனுல் இஸ்லாம் என்கின்ற இந்த வாழ்க்கை நெறி மாத்திரம்தான் என்பதை பல்வேறு இடங்களிலே அது ஞாபகப்படுத்துகிறது. இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹு தஆலாவிடம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முஃமின் பின்பற்றுவதற்கு மிகவும் தகுதியான ஒரு வாழ்க்கை நெறி அது தீனுல் இஸ்லாம் என்பதை அல் குர்ஆன் சொல்கிறது. அதே போன்றுதான் வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா,
அல்லாஹு தஆலா தன்னுடைய தூதரை பார்த்து சொல்கிறான், நீங்கள் பின்பற்ற தகுந்த ஒரு வாழ்க்கை நெறியாக, ஒரு அழகான வாழ்க்கை திட்டமாக தீனுல் இஸ்லாத்தை நாங்கள் அங்கீகரித்திருக்கிறோம் என்று சொல்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அல் குர்ஆனிய வசனங்களின் அடிப்படையில் நாங்கள் எல்லாம் பின்பற்றுகின்ற இந்த வாழ்க்கை நெறி நிச்சயமாக இது ஒரு அல்லாஹு தஆலாவிடம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறி. இந்த வாழ்க்கை திட்டத்தை பின்பற்றுபவர்கள் மாத்திரம்தான் இந்த உலகையும் நாளை மறுமையும் அவர்கள் நிச்சயமாக வெற்றி கொள்வார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலாவிடம் நிறைவான பாக்கியங்களை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். இந்த வாழ்க்கை நிறையை விட்டுவிட்டு இந்த இஸ்லாமிய வரையறைக்குள் அப்பாற்பட்டு யாரெல்லாம் இந்த உலகிலே வாழ தலைப்படுகின்றார்களோ அல்லது வாழ்வார்களோ நிச்சயமாக அவர்கள் இந்த உலக வாழ்விலே அவர்களின் பார்வைக்கு அவர்கள் முன்னெடுக்குகின்ற வாழ்க்கை நெறி அது ஒரு வெற்றியானதாக தென்பட்டாலும் நிச்சயமாக நாளை மறுமையிலே அவர்கள் தோல்வி அடைவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவேதான் நாங்கள் இந்த உலகில் முன்னெடுக்குகின்ற எல்லா காரியங்களும் அது அல் குர்ஆன் சுன்னாவின் வழிகாட்டலில் நின்று இஸ்லாம் காட்டிய வழிகாட்டலை பின்பற்றி இஸ்லாமிய வரையறைக்குள் நின்றதாக எங்களுடைய எல்லா செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வும் விரும்புகிறான். எமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். அது என்ன விவகாரங்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய குடும்ப விடயங்களாக இருக்கலாம், அல்லது கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், பொருளாதார ரீதியான முன்னெடுப்புகளாக இருக்கலாம், கல்வி தொடர்பான விவகாரங்களாக இருக்கலாம். உலகிலே ஒரு மனிதன் அவனுடைய வாழ்வொழுங்கோடு தொடர்பு பட்டிருக்கின்ற என்ன விவகாரங்களாக இருந்தாலும் அது அத்தனைக்கும் இந்த தீனுல் இஸ்லாத்தில் தெளிவான வழிகாட்டல் இருக்கிறது. அதை பின்பற்ற வேண்டும் என்று அது வலியுறுத்துகிறது. இஸ்லாமிய வரையறைக்கு நின்று ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்வொழுங்கை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று அதை எதிர்பார்க்கிறது. அவ்வாறு அவன் முன்னெடுக்குகின்ற பொழுதுதான் அவன் எதிர்பார்க்குகின்ற அந்த அடைவுகளை அவனால் அடைந்து கொள்ள முடியும். அவனுடைய எதிர்பார்ப்பை அவன் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். அவனுடைய நோக்கம் அவன் எதிர்பார்ப்பது போன்று அது நிறைவேறும். எனவேதான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய இந்த உலக வாழ்வு எப்பொழுதும் தீனுல் இஸ்லாம் என்கின்ற அந்த கட்டமைக்கப்பட்ட வாழ்வு நெறிக்குள் உள்ளதாக, அதனுடைய வழிகாட்டலை பின்பற்றியதாக இருக்க வேண்டும் என்பதில் நாங்கள் எல்லோரும் மிக கவனமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த அடிப்படையில் நின்றுதான் இளைஞர்களாகிய உங்களோடு சில விடயங்களை பேசலாம் என நினைக்கிறேன். அன்புக்குரிய மாணவர்களே, இளைஞர்களே, வாலிபர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்விலே எங்களுக்கு தீனுல் இஸ்லாம் என்கின்ற இந்த அழகான ஒரு வாழ்க்கை நிறைய ஒரு நியாமத்தை தந்திருப்பது, ஈமானோடு வாழுகின்ற அந்த பாக்கியத்தை அவன் எங்களுக்கு தந்திருப்பது அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவன் எங்களை அவனுடைய நேசத்துக்குரியவர்களாக, பொருத்தத்துக்குரியவர்களாக அங்கீகரித்ததின் அடையாளம்தான் நாங்கள் இந்த நிமிடம் வரை அந்த அல்லாஹுவை ரப்பாக ஏற்றி மோமீன் என்கின்ற அந்த அடையாளத்தோடு இந்த பூமியிலே இந்த நிமிடம் வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நியாமத்தை அல்லாஹ் செய்திருக்கின்ற இந்த அருட்கொடையை துஷ்பிரயோகம் செய்யாதவர்களாக, அவன் செய்திருக்கின்ற நியாமத்துக்கு நன்றி உடையவர்களாக நாங்கள் வாழ வேண்டிய தேவைப்பாடும் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே,
இந்த அடிப்படையிலே இஸ்லாத்தின் பார்வையிலே இந்த வாலிப பருவம், இளமை பருவம் என்பது அது மிகவும் உன்னதமான ஒரு இடத்திலே வைத்து அது நோக்கப்படுகிறது. அல்லாஹுவை ரப்பாக ஏற்று வாழுகின்ற ஒவ்வொரு மோமினும் எப்படி தன்னுடைய உலக வாழ்வொழுங்கை இஸ்லாமிய வரையறைக்குள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக இஸ்லாம் எதிர்பார்க்கிறதோ அவ்வாறுதான் இந்த வாலிபர்கள் என்கின்ற ஒரு சமூகத்தின் மிக முக்கியமான அங்கம் வகிக்குகின்ற இந்த இளைஞர்கள் நாளைய சமூகத்தின் தலைவர்களாக வரப்போகின்ற இந்த சமூகத்தில் முக்கியமாக பங்கு வகிக்குகின்ற இந்த இளைஞர்கள் என்பவர்களையும் இஸ்லாம் ஒரு தூர நோக்கோடு அவர்களை அது பார்க்கிறது. அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு வழிகாட்டுகிறது அல் குர்ஆன். நபிகளாருடைய அந்த வழிகாட்டலின் அடிப்படையிலே ஒரு இளைஞர், ஒரு வாலிபர், ஒரு இஸ்லாமிய இளைஞர் வாலிபர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற அழகான வாழ்க்கை ஒழுங்கை எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு கற்பித்து தருகிறது. இந்த இஸ்லாத்தின் பார்வையில் இளமையின் முக்கியத்துவம் தொடர்பாக நபிகளாருடைய சில முக்கியமான ஹதீதுகள் எங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி நிற்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய வாலிபர்களே, இளைஞர்களே, சகோதரர்களே, வாலிப பருவம் என்பது இஸ்லாத்தின் பார்வையில் மிகவும் முக்கியத்துவம் மிக்கதாக இருக்கிறது. ஏனென்றால் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா சுவனம் நரகத்தை தீர்மானிக்க போகின்ற அந்த நீதி வழங்குகின்ற அந்த நாளிலே ஒவ்வொரு மனிதனையும் விசாரணைக்கு உட்படுத்த இருக்கிறார். அந்த விசாரணையை ஒவ்வொரு மனிதனும் எதிர்கொண்டாக வேண்டும். நபி அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள். நாளை மறுமையில் அல்லாஹுவின் சன்னிதானத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கு முன்னாலும் அல்லாஹ் முன்வைக்குகின்ற மிக முக்கியமான பல கேள்விகளுக்கு அவர்கள் சரியாக பதிலளிக்காமல் அந்த விசாரணை நடைபெறுகின்ற இடத்திலே இருந்து ஒரு மனிதனுடைய அந்த கால்பாதம் நகர முடியாது, அந்த இடத்தை விட்டு ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது என்று சொன்னார்கள் ஒரு ஹதீஸிலே. அதிலே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்நாள் பற்றி அவன் ஆரம்பமாக விசாரிக்கப்படுவான். ஒவ்வொரு மனிதனும் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா அந்த விசாரணை நடைபெறுகின்ற அந்த நாளிலே ஒவ்வொரு வருடமும் நீ உலகிலே 60-70 வருடங்கள் நீ வாழ்ந்து விட்டு வந்திருக்கிறாய், உன்னுடைய வாழ்க்கை நீ எவ்வாறு அமைத்துக் கொண்டாய், நான் உனக்கு தந்த உலகிலே வாழுகின்ற அந்த சந்தர்ப்பத்தை நீ என்ன முறையிலே அமைத்துக் கொண்டாய், நீ கழித்து விட்டு வந்திருக்கிறாய் என்கின்ற முதலாவது கேள்வி ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் இதற்கு பதிலளித்தாக வேண்டும். அவன் உலகிலே வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கேற்ப அவருடைய பதில்கள் அங்கே அமைந்திருக்கும். இரண்டாவது கேள்வி வான் ஷபாபிஹி ஃபீமா அபலா, நீ வாலிபம் என்கின்ற ஒரு கட்டத்தை கடந்துதான் உலகிலே நீ வாழ்ந்துவிட்டு என்னிடம் வந்திருக்கிறாய். அது மிகவும் முக்கியத்துவமிக்க ஒரு பருவமாக நோக்கப்பட்டது. அந்த வாலிப பருவத்தை நீ எவ்வாறு செலவழித்தாய், நீ உலகிலே எவ்வாறு அந்த பருவத்தை கழித்தாய் என்கின்ற இரண்டாவது கேள்வி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஏற்கனவே ஆரம்பமாக ஒரு கேள்வி கேட்கிறான். ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி, அவன் எவ்வளவு காலம் உலகிலே வாழ்ந்துவிட்டு வருகிறானோ அதற்கான முழு பொறுப்பையும் அவன் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு மீண்டும் விசேடமாக ஒரு கேள்வி கேட்கிறான். வன் ஷபாபிஹி ஃபீமா அபலா, வாலிப பருவத்தை எவ்வாறு செலவழித்தாய், நீ 60 வருடம் 70 வருடம் வாழ்ந்து விட்டு வந்திருக்கிறாய்,
அந்த காலத்துக்கான உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய விசாரணைக்கு அப்பால் உன்னுடைய வாலிபம் பற்றி நீ சொல்ல வேண்டும். அது மிகவும் பெருமதி மிக்கதாக இருந்தது. நீ நினைத்ததை சாதிக்க முடியுமான ஒரு சக்தியும் ஆற்றலும் ஆரோக்கியம் உள்ள ஒரு மனிதனாக நீ இருந்தாய். நீ சிறுவனாக பலவீனமாக இருந்த பொழுதும் வாலிப பருவத்தை கடந்து மீண்டும் வயோதிபம் என்கின்ற பலவீனத்தை நீ அடைவதற்கு முன்னரும் அந்த சிறு பராயம் வயோதிபம் என்கின்ற 2 காலப்பகுதிக்கும் இடைப்பட்ட வாலிபம் என்கின்ற இளமை பருவம் மிகவும் முக்கியத்துவம் மிக்கதாக இருந்தது. நீ நினைத்ததை சாதிக்க முடியுமான அத்தனை சக்தியும் ஆற்றலும் உன்னிடம் உனக்கு இருந்தது. உடலாலும் ஏனைய விடயங்களாலும் நீ பலம் பொருந்திய ஒரு மனிதனாக நீ உலகிலே வாழ்ந்தாய். அப்படியான ஒரு பருவத்தை கழித்து விட்டு நீ என்னிடம் வந்திருக்கிறாய். வாலிப பருவத்தை நீ எவ்வாறு செலவழிக்க வேண்டும் என்கின்ற வழிகாட்டல்கள் உனக்கு வழங்கப்பட்டது. அல் குர்ஆனும் என்னுடைய தூதருடைய வழிகாட்டலும் ஒரு இஸ்லாமிய இளைஞன் ஒரு வாலிபன் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற நிறைய வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டிருந்தது. நீ எப்படி அந்த வாலிப பருவத்தை நீ செலவழித்து விட்டு வந்திருக்கிறாய் என்கின்ற மிக முக்கியமான கேள்வி எல்லோரிடமும் இருக்கிறது. வாலிப பருவத்தை கடந்து வந்த அத்தனை பேரும் இந்த கேள்விக்கும் பதில் சொல்லியாக வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்றுதான் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா இந்த விசாரணை செய்கின்ற அந்த நாளிலே, மறுமை நாள் என்கின்ற எல்லா மனிதர்களும் ஒன்று சேர்க்கப்படுகின்ற அந்த நாளிலே, மனிதர்களுடைய இறுதி தங்குமிடத்தை தீர்மானிக்க போகின்ற அந்த தீர்மானமிக்க அந்த நாளிலே எல்லா மனிதர்களும் தங்களுடைய பார்வையை வானத்தின் பக்கம் உயர்த்தியவர்களாக இருப்பார்கள். என்னுடைய முடிவு எப்படியாக ஆகப் போகிறது என்கின்ற, நான் உலகிலே பல வருடங்கள் வாழ்ந்து விட்டு இங்கே வந்திருக்கிறேன். கபருடைய வாழ்வை முடித்துக் கொண்டு இப்பொழுது அல்லாஹு தஆலா என்னுடைய இறுதி தங்குமிடத்தை தீர்மானிக்க போகிறான். இப்பொழுது என்னுடைய இறுதி முடிவு எப்படியாக இருக்க போகிறதோ, நான் சுவனவாசியாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகத்துக்குரியவனாக இருக்க போகிறேனா என்கின்ற அப்படியான ஒரு கேள்வியை தனக்குள் தொடுத்துக் கொண்டு என்னுடைய நிலவரம் என்னவாகும் என்கின்ற அந்த பயத்திலும் அச்சத்திலும் ஒவ்வொரு மனிதனும் பயங்கரமாக அந்த மறுமை நாளிலே இருக்குகின்ற பொழுதும் ஒவ்வொருவர் மனிதனுடைய தலையின் மேல் மிக அருகாமையிலே சூரியன் நிறுத்தப்பட்டு வியர்வையால் எல்லா மனிதர்களும் அங்கே சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த சூழலிலே அல்லாஹு தஆலா விசேடமாக தன்னுடைய அரசுடைய நிழலில் 7 சாராருக்கு அல்லாஹு தஆலா நிழல் அளிக்க போகிறார். அதிலே ஒரு சாரார் வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், உலகிலே தன்னுடைய வாலிப பருவத்தை அல்லாஹுவை வணங்கி வழிபட்டு தன்னுடைய வாலிப இளமை பருவத்தை கழித்த அந்த வாலிபர் கூட்டம் நாளை மறுமையிலே அரசுடைய நிழல் பெறப்போகின்ற 7 சாரார்களில் ஒரு சாராராக நாளை மறுமையிலே இருக்க போகிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த உலகிலே அவனுடைய கட்டளைகளுக்கு மதிப்பளித்து அல்லாஹுவை பயந்து தன்னுடைய வாலிப பருவத்தை அல்லாஹுவுக்கு பொருத்தமான முறையில் கழித்து தன்னுடைய கால நேரங்களை அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதிலே செலவழித்த இப்படியான இளைஞர்களுக்கு அல்லாஹ் அந்த அரசுடைய விசேட நிழலிலே அவன் நிழல் கொடுக்க இருக்கிறான். இது நபிகளார் சொன்ன 2வது அருள்மொழி. 3வது நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உலக வாழ்விலே 5 சந்தர்ப்பங்களை நீங்கள் எதிர்கொள்வதற்கு முன்னர் உங்களுடைய வாழ்வில் உங்களுக்கு கிடைத்த 5 சந்தர்ப்பங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதிலே ஒன்று, உங்களுடைய வாலிப பருவத்தை நீங்கள் முதுமை அடைவதற்கு முன்னர் உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற வாலிப பருவம் என்கின்ற
அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹுவுக்கு பொருத்தமான முறையிலே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நபிகளாருடைய இந்த முக்கியமான இந்த 3 ஹதீதுகளும் இஸ்லாத்தின் பார்வையில் இளமை பருவம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நோக்கப்படுகிறது என்பது எங்களுக்கு உணர்த்தப்படுகிறது. உலக வாழ்விலும் மறுமையோடு ஒப்பிடுகின்ற பொழுதும் அல்லாஹுவின் பார்வையிலே இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அவனுடைய வாழ்வின் இளமை பருவம் என்பது, வாலிப பருவம் என்பது, அது கேள்விக்குட்படுத்தப்படுகின்ற ஒரு பருவம். அந்த பருவம் தான் ஒரு சமூகத்தின் எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கிறது என்பதையும் இஸ்லாமிய வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 40வது வயதில் நுபுவத் என்கின்ற அந்த மிகப்பெரிய அமானிதத்தை சுமந்ததன் பின்னர் மக்காவிலும் மதீனாவிலும் 23 வருடங்கள் இஸ்லாமிய பிரச்சார பணியின் போது நபிகளாருக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து இந்த தீனை வளர்ப்பதற்காக தோள் கொடுத்தவர்கள் வாலிபர்கள் தான். 15 வயது தொடக்கம் 25 வயது என்கின்ற அந்த இடைப்பட்ட வாலிப பருவத்தை உடைய இளம் சஹாபாக்கள் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்து இந்த தீனுல் இஸ்லாத்துக்கு எதிராக வந்த அத்தனை சவால்களையும் அவர்கள் எதிர்கொண்டார்கள். தாருல் அர்கம் என்கின்ற இஸ்லாமிய பிரச்சாரத்தின் மத்தியஸ்தலமாக திகழ்ந்த அந்த வீடு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இல்லம், அவர்களுடைய இல்லம். அந்த இளம் சஹாபி தன்னுடைய வீட்டை முழுமையாக தீனுடைய பணிக்காக வேண்டி அவர்கள் அர்ப்பணித்தார்கள். இப்படி வரலாற்றிலே நிறைய இளம் சஹாபாக்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பல்வேறு வகையிலும் உதவியாக இருந்து இன்று எங்களுடைய கரங்களிலே இந்த தீன் வந்து சேருவதற்கு அவர்கள் உதவியாக இருந்திருக்கிறார். அன்புக்குரிய வாலிபர்களே, சகோதரர்களே, மாணவர்களே, எனவேதான் அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற இந்த வாலிப பருவத்தை நாங்கள் சரியாக திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டும். இந்த இஸ்லாமிய வழிகாட்டலின் அடிப்படையிலே இந்த இஸ்லாமிய வாழ்வொழுங்குக்குள் நின்று வரையறைக்குள் நின்று எங்களுடைய இந்த இளமை பருவத்தை நாங்கள் செலவழிக்க வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த பொறுப்பை, அந்த வழிகாட்டலை நீங்கள் அங்கத்துவம் வகிக்குகின்ற இன்று இந்த பிரமாண்டமான இஃப்தார் ஒழுங்கை செய்திருக்கின்ற இந்த ஊரின் 25 வருட வரலாற்றை கொண்ட 1500 மாணவர்களை அங்கத்துவமாக கொண்ட இந்த சமூக மேம்பாட்டுக்கான மக்கள் ஒன்றியம் முழுமையாக இல்லாவிட்டாலும் ஒரு பகுதியை அது செய்து கொண்டிருக்கிறது என்று நாங்கள் சொல்லலாம். நீங்கள் உங்களுடைய நேரங்கள் இந்த அமைப்பினூடாக பாதுகாக்கப்படுகிறது என்று நான் சொல்வேன். என்னுடைய பார்வையிலே இன்றைய நமது பிரதேச இளைஞர்களுடைய நடவடிக்கைகளும் வாழ்வொழுங்குகளும் நமது ஊருடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிக் கொண்டிருக்கின்ற இன்றைய கால சூழலிலே, அல்லது ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னர் இந்த ஊரை பற்றி ஒரு பிழையான அபிப்பிராயத்தை உருவாக்கிவிட்டு மண்மறைந்த ஒரு குழுவினுடைய நடவடிக்கைகளுக்கு பின்னால் இந்த அடிப்படையிலே வைத்து உங்களை நாங்கள் நோக்குகின்ற பொழுது நீங்கள் ஏதோ ஒரு வகையிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் சொல்லலாம். இந்த சமூக மேம்பாட்டுக்கான மக்கள் ஒன்றியம் உங்களுடைய நேரத்தை முகாமைத்துவம் செய்கிறார்கள். உங்களை சமூக பணிக்காக பயிற்றுவிக்கிறார்கள். ஏன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 25வது வயதிலே இளைஞர் ஒரு அமைப்பை உருவாக்கி சமூக பணியில் அவர்கள் ஈடுபட்டு வந்தார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே நிறைய சம்பவங்கள் நபிகளார் செய்த சமூக பணிகளுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அன்புக்குரிய மாணவர்களே, பாடசாலையில் கல்வி கற்குகின்ற நான் நினைக்கிறேன் தரம் 6 தொடக்கம் அல்லது 7 தொடக்கம் உயர்தரம் வரை பல்கலைக்கழகம் என்று
எல்லா தரத்தில் உள்ளவர்களும் நீங்கள் இந்த அமைப்பிலே இருக்கிறீர்கள். உலமாக்கள் இருக்கிறார்கள், சமூக சேவை செய்கின்ற சமூக தலைவர்கள் இருக்கிறார்கள், செல்வந்த பெருமக்கள் இருக்கிறார்கள் என்று பலதரப்பட்டவர்களுடைய அனுபவங்களின் விளைவாக நீங்கள் சரியாக வழிநடத்தப்படுகிறீர்கள். இதை நீங்கள் ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சமூக பணி என்பது காலமாக மறைவு வருகின்ற இன்றைய கால சூழலிலே எல்லோரும் கைகட்டி வேடிக்கை பார்த்து கேளிக்கைகள் பண்ணிக் கொண்டிருக்கின்ற இன்றைய கால சூழலிலே எங்களது சமூகத்தை சேர்ந்தவர்களும் ஏனைய அந்நிய சகோதரர்களும் திடீரென பாதிப்புக்குள்ளாகுகின்ற பொழுது நீங்கள் களத்திலே நின்று ஆட்டுகின்ற பணி எங்களை மெய்சிலிக்க வைத்திருக்கிறது பல சந்தர்ப்பங்களிலே. அன்புக்குரிய மாணவர்களே, இது அத்தனையும் அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே உயர்ந்த கூலிகளை உங்களுக்கு பெற்றுத் தருகின்ற பணி அவைகள். நீங்கள் அண்மையிலே இந்த ஊரில் ஏற்பட்ட வெள்ள அழுத்தத்தின் போது நள்ளிரவின் தாண்டியும் நீங்கள் களத்திலே நின்றதை நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய ஊரின் ஆற்றங்கரை பிரதேசம் குளம் பெருக்கெடுத்த பொழுது திடீரென வெள்ள நீர் ஊருக்குள் புகுந்த பொழுது அந்த நள்ளிரவிலே நீங்கள் களத்திலே இறங்கி வயது வந்தவர்களையும் ஆண்களையும் பெண்களையும் தங்களுடைய தோளிலே சுமந்து வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு நீங்கள் கொண்டு வந்து சேர்ந்ததை நாங்கள் பார்த்தோம். வெள்ளத்தின் போது உணவும் ஏனைய நடவடிக்கைகள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். எல்லோருமாக சேர்ந்து சமூகத்தின் தலைவர்களும் அரசியல்வாதிகளும் உலமாக்களும் இளைஞர்களும் மாணவர்களும் என்று எல்லோருமாக இணைந்து 3-4 தினங்கள் கஷ்டப்பட்ட மக்களுக்கு சமைத்த உணவுகள் என்றும் அடிப்படை தேவைகள் என்றும் அத்தனையும் செய்து கொண்டிருந்தார்கள். இறுதியாக அந்த வெள்ளம் சற்று பின்வாங்கியதன் பின்னர் வெள்ள நீர் புகுந்த வீடுகளை துப்புரவு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பணி இருந்தது இந்த ஊரிலே. அந்த பணியை ஆரம்பமாக களத்திலே நின்று செய்தவர்கள் நீங்கள் தான். என்னுடைய பார்வைக்கு நீங்கள் தான் அதை செய்து அதன் பின்னர் தான் பலரும் அதிலே இணைந்து கொண்டார். அன்புக்குரிய மாணவர்களே, மிகவும் சிறிய வயதுடைய சிறார்கள் எல்லாம் அந்த பணியிலே ஈடுபட்டதை நாங்கள் அவதானித்தோம். இன்று இளைஞர்களுடைய நேரம் முகாமைத்துவம் செய்யப்படாததன் விளைவுதான் இளைஞர்கள் பிழையான வழிகாட்டலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற யதார்த்தத்தை நாங்கள் புரிந்தாக வேண்டும். போதை வஸ்து என்கின்ற மிக முக்கியமான ஒரு போதை ஒழிப்பு பணியிலும் இந்த சமூக மேம்பாட்டுக்கான மக்கள் ஒன்றியம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. உங்களை அந்த அபாயத்திலே இருந்து அது பாதுகாப்பதற்கான நிறைய வழிகாட்டலை அது வழங்கிக் கொண்டிருக்கிறது. வெள்ள அனர்த்தங்களின் போதான உதவி, இந்த ஊரில் நடைபெறுகின்ற கண் சத்திர சிகிச்சை முகாம், பல சமூகங்களையும் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதனால் பயனடைந்து வருகிறார்கள். சிங்கள தமிழ் சகோதரர்கள் கூட அந்த சிகிச்சை முகாமுக்கு வந்து செல்கிறார். அந்த இடத்திலும் நீங்கள் களப்பணி ஆற்றுகிறீர்கள். இந்த ஊரின் தேவைக்கேற்ப ஒரு பிரமாண்டமான வைபவங்கள் இந்த ஊரில் ஒழுங்கு செய்யப்படுகின்ற பொழுது அதனுடைய அந்த ஒழுங்கமைப்பை மேற்கொள்வதற்காக வேண்டி நாங்கள் சமூக மேம்பாட்டுக்கான மக்கள் ஒன்றியத்தை நாடி அங்கிருக்கின்ற இந்த இளைஞர்களின் ஊடாக இந்த விடயங்களை முன்னெடுக்கலாம் என்று பல்வேறுபட்ட சபைகளிலே பேசப்படுவதை நாங்களும் அவதானித்திருக்கிறோம். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, உங்களுக்கு அல்லாஹு தஆலா உங்களுடைய இந்த வாலிப பருவத்தை அழகான முறையிலே திட்டமிட்டு கழிப்பதற்கான நிறைய வழிகாட்டலை இந்த சமூக மேம்பாட்டுக்கான மக்கள் ஒன்றியம் செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இன்னும் அனுபவங்கள் பெற வேண்டி இருக்கிறது, பயிற்றுவிக்கப்பட வேண்டி இருக்கிறது. தொடர்ந்து அவர்களோடு நீங்கள் பயணியுங்கள், அவர்களுடைய வழிகாட்டலை நீங்கள் தொடர்ந்தும் பின்பற்றுங்கள். உங்களுடைய இளமை பருவத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சமூக பணியிலே ஆசை ஆர்வத்தோடு நீங்கள் இணைந்து பணியாற்றுங்கள். அதனோடு இணைந்ததாக ஆத்மீகத்துக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். நான் இந்த இடத்திலே 2 மிக முக்கியமான விடயங்களை மாத்திரம் சொல்லி என்னுடைய பயானை நிறைவு செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, மாணவர்களே, இன்று குறிப்பாக நமது பிரதேசத்திலே பல இடங்களிலும் பரவலாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயம்தான்
இரவு நேரங்களிலே எங்களுடைய இளைஞர்கள் நள்ளிரவு தாண்டியும் வீதிகளிலே நடமாடித் திரிகிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியும், உரிய நேரத்துக்கு நித்திரைக்கு செல்லாமல் தங்களுடைய மிக பெருமதியான நேரங்களை வீதிகளிலே கழிக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியும், இன்னொன்றும் எங்களுடைய மாணவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறது என்கின்ற இந்த இரண்டு செய்தியும் அபாயகரமான இந்த செய்தி பல இடங்களிலே பரவலாக பேசப்பட்டு வருகிறது. சுகாதாரத்துறையினர் இந்த விடயம் தொடர்பாக மிக கரிசனையோடு அவர்கள் அந்த விடயங்களை பேசி வருகிறார்கள். அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அருள் தூக்கமா. வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, அல் குர்ஆன் சொல்கிறது. ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்விலே பகல் நேரங்களிலே அவன் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன் ஒரு 6 அல்லது 8 மணி நேரமாவது அவன் நித்திரை கொள்ள வேண்டும். எந்த விதமான இடைஞ்சலும் இன்றி நிம்மதியாக அவன் தூக்கத்துக்கு செல்லுவான். அப்பொழுதுதான் அவனால் அடுத்த நாள் இயங்க முடியும். ஆனால் இன்று எமது மாணவர்களுடைய தூக்கம் தொடர்பான அந்த விடயங்கள் இன்று கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. 1 மணி 2 மணிக்கெல்லாம் வீதிகளிலே வலம் வருகிறார். இது ஒரு விடயம். அதே போன்றுதான் இந்த ஆரோக்கிய உணவு என்கின்ற இந்த விவகாரமும், இன்று ஃபாஸ்ட் ஃபுட் என்கின்ற இந்த விடயங்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்ட எமது எதிர்கால சந்ததியினர் தங்களுடைய எதிர்கால வாழ்வொழுங்கை அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ அபாயகரமான நோய்களுக்குள் தங்களை உள்ளாக்கிக் கொள்கின்ற விடயங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அபாயமும் சுகாதாரத்துறையினரால் எங்களுக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அன்புக்குரிய மாணவர்களே, ஆரோக்கியமான உணவு விடயத்தில் கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய எதிர்காலத்தை இப்படியான இந்த அபாயமான நோய்களுக்குள் நாங்கள் தள்ளி உங்களால் இந்த சமூகம் எதிர்பார்க்குகின்ற அந்த அடைவுகளை அடையாமல் இந்த சமூகம் நாளை கஷ்டப்படுகின்ற அல்லது கவலை அடைகின்ற நிகழ்வுகள் உருவாகுவதற்கு நீங்கள் வழிகோலி விடாதீர்கள். உங்களுடைய வாழ்வொழுங்கை ஒழுங்கமைத்துக் கொள்ளுங்கள். இரவு இஷாவுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு உங்களுடைய அத்தியாவசியமான கல்வி நடவடிக்கைகளை முடித்துக் கொண்டு குறைந்தது 10 மணிக்காவது நீங்கள் நித்திரைக்கு செல்லுங்கள். அதிகாலையிலே எழுந்து ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றுங்கள். அல்லாஹுடைய அந்த உயர்ந்த அருளுக்குரியவர்களாக உங்களை மாற்றிக் கொண்டவர்களாக நாளாந்தம் உங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை நீங்கள் முன்னெடுங்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதிலே உங்களுக்கு அருள் பாலிப்பான். அவனுடைய அருள் இருக்கிறது, அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த ஒழுங்குகளுக்கு நீங்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். நான் நினைக்கிறேன், சமூக மேம்பாட்டுக்கான மக்கள் ஒன்றியம் ஆத்மீக ரீதியான வழிகாட்டலை தொடர்ந்தேர்ச்சியாக உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பார்கள் நினைக்கிறோம். அந்த வழிகாட்டலை தொடர்ந்து வழங்க வேண்டும். ஏனைய கல்வி ரீதியான வழிகாட்டலை இவர்களுக்கு வழங்கி சமூக பணியிலே இவர்களை வழிகாட்டி உங்களுடைய பொறுப்பில் இருக்குகின்ற இந்த 1500 மாணவர்கள் என்கின்ற இவர்களை ஒரு அமானிதமாக நீங்கள் கொண்டு எங்களுடைய பெற்றோர்கள் விரும்புகின்ற நல்ல சாலிகான குழந்தைகளாக இவர்களை உருவாக்கி விடுகின்ற பணியை நீங்கள் செய்ய வேண்டும். நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு அருள் பாலிப்பான் என்று இந்த உலமாக்களும் சமூகத்தின் தலைவர்களும் நல்ல சமூக சிந்தனையாளர்களும் இளைஞர்களும் வாலிபர்களும் இணைந்திருக்கின்ற இந்த சபையிலே நல்ல இஃப்தாருடைய நேரத்திலே நாங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறோம். இங்கு இருக்குகின்ற மாணவர்கள் யாரும் வழி தவறிவிடக் கூடாது. எங்களுக்கு நிறையவே பாடங்கள் இருக்கிறது. எங்களுடைய பிரதேசத்தை பொறுத்த வகையிலே அவைகளை எல்லாம் அனுபவமாக கொண்டு படிப்பினையாக கொண்டு எங்களுடைய மாணவர்களை நாங்கள் நடாத்துவோம். இந்த மாணவர்கள் எதிர்காலங்களை நாங்கள் பாதுகாப்போம். சமூகத்துக்கு தேவையான பணிகள் செய்கின்ற நல்ல பிரஜைகளாக இவர்களை உருவாக்கி விடுவோம். எதிர்காலத்தில் குடும்பத்தின் தலைவர்களாக வரப்போகின்ற இவர்கள் நல்ல ஒரு இஸ்லாமிய குடும்ப அமைப்பை கட்டமைத்து அழகான சந்ததிகளை இந்த பூமிக்கு தந்து நல்ல ஒரு எதிர்கால சமூகத்தைக்கு வித்திட்ட இளைஞர்களாக இவர்கள் மாற வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த நல்ல நேரத்தில் நாங்கள் செய்கின்ற அந்த பிரார்த்தனை அங்கீகரித்து இந்த மாணவர்களுக்கும்
இந்த மாணவர்கள் செய்கின்ற சமூக பணியையும் அல்லாஹு தாலா அங்கீகரித்து இந்த மாணவர்களின் பெற்றோர்களையும் அல்லாஹு தாலா பொருந்திக் கொண்டு நாளை மறுமையிலே அந்த அரசுடைய நிழல் கொடுக்க போகின்ற பெறப்போகின்ற அந்த வாலிபர் கூட்டத்திலே இந்த அத்தனை வாலிபர்களையும் எங்களையும் அல்லாஹு தாலா கொடியமர்த்துவானாக என்கின்ற பிரார்த்தனையோடு இந்த நல்ல நேரத்திலே இந்த சந்தர்ப்பத்தை தந்த சமூக மேம்பாட்டுக்கான மக்கள் ஒன்றியத்தின் கௌரவ பணிப்பாளர் அதனுடைய நிர்வாகம் ஏனைய சகோதரர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்வளவு நேரமும் சமூக ரீதியான மார்க்க ரீதியான உபன்யாசங்களை செய்த மதிப்புக்குரிய ஜமீயத்துல் ஃபலாஹ்வுடைய முதல்வர் மற்றும் பிஸ்மி நிறுவனத்தினுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் மதிப்புக்குரிய ஷேக் அல் ஹாஃபில் மௌலவி ஃபாஹிம் ஃபலாஹி பி அவர்களுக்கு எமது நிறுவனம் சார்பாக மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு இந்த நிறுவனம் 25 வருடங்களையும் தாண்டி இந்த ஊரிலே கூடுதலான இளைஞர்களை கொண்டும் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே அவர்களை வைத்துக்கொண்டு நாங்கள் இன்று பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்று கூட நடைபெற்ற கல்வி பொதுத்தர அசாதாரண பரீட்சை இறுதி நாள் இன்று கூட எமது இளைஞர்களை நாங்கள் முற்று முழுதாக பாதுகாத்திருக்கின்றோம். எந்த விதமான அசம்பாவிதங்களும் இல்லாமல் வீதிகளிலே மையடிக்காமல் எங்களுடைய நிறுவனத்தினுடைய கட்டுக்கோப்புக்குள்ளே இருக்கின்றவர்களை இறைவன் உதவியால் இன்று நாங்கள் பல நாட்களாக முயற்சி செய்து அவர்களை இன்று பாதுகாத்திருக்கின்றோம். அதுபோன்று இன்று பல இளைஞர்கள் காத்தாங்குடி பிரதேசத்திலே மிக மோசமான நடவடிக்கைகளிலே இன்று ரமதான் மாதத்திலே ஈடுபட்டதை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அவர்களுடைய பரீட்சை எழுதின அந்த பரீட்சை எந்த அடைவுகளை அடையும் என்பதை அவர்கள் இன்று அவர்களுடைய உடுப்புகளிலே போட்டுக்கொண்ட அந்த மைகளிலே விளங்கியது அவர்களுடைய எதிர்காலம். நாங்கள் பல கிழமைக்கு முதலே நான் எங்களுடைய இளைஞர்களுக்கு சொன்னேன், உங்களுடைய உடுப்புகளை நீங்கள் வீணாக்கி விடாமல், ஏழை மாணவர்கள் உடுப்பில்லாமல் இருக்கின்றார்கள், உங்களுக்கு அந்த ஓயல் முடிந்தவுடன் பாடசாலை யூனிஃபார்ம் தேவை இல்லாவிட்டால் உடனடியாக அதை அயன் பண்ணி கழுவி மடிச்சு என்னிடத்திலே தாருங்கள். இல்லாத இளைஞர்களுக்கு இல்லாத சகோதரர்களுக்கு இந்த நிறுவனம் உதவி செய்து வருகின்றது. அந்த அடிப்படையில் நாங்கள் அதை வழங்குவோம் என்று இருந்தும் ஒரு சில இளைஞர்கள் மிக மோசமான நடவடிக்கையிலே இந்த காத்தாங்குடி பிரதேசத்திலே மிக கேவலமாக நடைபெற்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த அனைவர்களையும் அன்போடு வரவேற்று அனைவர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த இஃப்தாரை சிறப்பாக நடத்துவதற்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்த அனைவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Ashhadu an la ilaha illallah. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله.
حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله